ஜின்வு சோலோ லெவலிங்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான மோனா இருக்கு. ஜின்வு தனியாவே சோலோ லெவலிங் வேல்டையே சேவ் பண்ணியிருந்திருப்பான். இதெல்லாம் காமனாவே நமக்கு தெரியும். பட் ஜின்வோட ஒரு சில பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கிரேசியா இருக்கு. இந்த வீடியோ எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஜின்வு வந்து நிறைய பவர்ஃபுல்லான பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். அதுல டாப் 10 பவர்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் லாஸ்டா இருக்க ஃபியூ பவர்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு ஜின்வோட பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எந்த அனிமி கேரக்டரோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. 10th ஸ்ட்ரென்த். ஜின்வோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஜின்வு நிறைய பேட்டில்ல அவனோட ஃபிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமியை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். அதுக்கு தரமான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆண்ட்ரே தாமஸ். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து நிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவன் தான் வேர்ல்ட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டரா இருந்திருப்பான். ஜின்வு வர வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான காமிஸுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டிராகன். அந்த டிராகனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டாப் 5 ஹண்டர்ஸே வந்து ரேங்க் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஜின்வு ஃபிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பான். தாமஸ் ஆண்ட்ரே இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கொலியத்துன்னு சொல்லிட்டு. ஆல்சோ அவன் ரூலரோட வெசலா இருக்கனால அவனால பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணியுமே ஜின்வு வந்து நார்மலான ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி மட்டுமே அவனை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவனை அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னா, மயக்கம் வர அளவுக்கு ஜின்வு வந்து அடி போட்டு வெளுத்து விட்டு இருந்திருப்பான். தாமஸ் ஆண்ட்ரே எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான். ஜின்வு அவனுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணி டிஃபீட் பண்ணாலையா, அதுக்காக ஜின்வுக்கு வந்து அவன் கிஃப்ட் பண்ணியிருப்பான் காமிஸ் ராத். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேகர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டரையே ஜின்னு வந்து நார்மல் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். 9th ஸ்பீடு. ஜின்னுவோட ஸ்பீடு அப்படிங்கிறது லெவலப் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் அவனுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. சிஸ்டம் யூஸ் பண்ணி அவனோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதில் 30% வந்து அவனால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக அவனோட ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சவுண்டோட ஸ்பீடாக இருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அங்கே ஒரு கேட்டுக்குள்ள என்ட்ரானா அந்த எனிமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து ஜின்னு வந்து ஸ்பீடாக இருப்பான். ஒரு சில எனிமி மட்டும்தான் அவனோட ஸ்பீடை வந்து பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவன் லெவலப் ஆக ஆக இவனோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸ்பீடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்கும் சோலோ லெவலிங்ல. ஜின்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவனோட ஸ்பீட்னால அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பான். ஜின்னுவோட ஸ்பீடை எங்க அல்டிமேட்டா பார்க்கலாம்னா டிராகன் கிங் டிஸ்ட்ரக்ஷன் மோனார்க்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரீத்திங் அட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பிரீத்தில் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க டோட்டலாகவே வந்து அழிஞ்சிருவாங்க. ஷேடோஸாக இருந்தாலுமே அவங்களால வந்து ரீஜெனரேட் ஆக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்ல இருந்து ஜின்னு வந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். 8th ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன். இது ஜின்னுவோட ஒரு ஐகானிக்கான ஒரு எபிலிட்டி. இந்த எபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டா நான் பார்க்குறேன். ஏன்னா ஜின்னு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமிக்கு அகேன்ஸ்டாவே பேட்டில் பண்ணாலும் அவங்கள டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா இவனோட ஷேடோவை அதை ஆக்க முடியுது இல்லையா. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு எபிலிட்டி. இந்த ஒரு எபிலிட்டினால தான் ஜின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோனார்க்காவே ஆயிருந்திருப்பான். ஃபைனலாக அவன்கிட்ட இருந்த ஷேடோஸோட கவுண்ட் மட்டுமே 10 மில்லியன். அதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பெரு, எக்ரீஸ், பெலியன் மாதிரியான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோஸுமே ஜின்னுட்ட வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அது எப்போ வேணாலும் ஜின்னு பேட்டில் வந்து சமன் பண்ணலாம். அந்த ஷேடோஸுமே அவனோட ஷேடோல தான் ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். அந்த ஷேடோஸ் எல்லாமே வந்து ஜின்வுக்கு லாயலா இருக்கும். ஜின்னுவோட கமாண்ட் கீழே வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஷேடோஸோட பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த ஷேடோஸ் வந்து என்னதான் டிஃபீட் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பாங்க. 7th இதுல வந்து நான் 2 டெக்னிக் சொல்ல போறேன். ஒன்னு வந்து ஷேடோ எக்ஸ்சேஞ்ச். இது வந்து டெலபோர்டேஷன் டெக்னிக் மாதிரி. ஜின்னுட்ட நிறைய ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேடோஸ் எங்க வேணாலும் இருப்பாங்க. ஜின்வு எப்ப நினைச்சாலும் அந்த ஷேடோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்துக்கு இவனால சுவிட்ச் பண்ணிக்க முடியும். ஒரு டெலபோர்டேஷன் மாதிரி. அது ரொம்ப நியர்பை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எங்க வேணாலும் இருக்கலாம். வேற ஒரு கண்ட்ரில இருக்கலாம், இல்லனா வேற ஒரு கண்டத்துல கூட இருக்கலாம். எங்க இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஜின்வு அந்த ஷேடோ இருக்க இடத்துக்கு போக நினைச்சானா சிம்பிளா ஸ்விட்ச் பண்ணி அசால்ட்டாவே அவனால அங்க போக முடியும். இன்னொரு டெக்னிக் வந்து டைமென்ஷனல் டிராவல். இது வந்து இதோட அப்கிரேட் மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். இந்த டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஜின்னு வந்து ஒரு யூனிவர்ஸ்ல எங்க போக நினைக்கிறானோ அங்க வந்து ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து கேட் ஓபன்ல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது இன்னொரு வேர்ல்டையே கனெக்ட் பண்ணும். ஸோ அவன் எங்க நினைக்கிறானோ அங்க ஒரு கேட் ஓபன் பண்ணி ஜின்னுவால டிராவல் பண்ண முடியும். இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜின்னு தனியா தான் டிராவல் பண்ணணும்னு கிடையாது. அந்த கேட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கனால ஒரு 1000 பேரை கூட அவனால கூட்டிட்டு போக முடியும். 6th ரீஜெனரேஷன். இது எக்ஸாக்டா ரீஜெனரேஷன் சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் நான் சொல்றேன் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஜின்னுக்கு அகைன்ஸ்டா பாய்சன் டெக்னிக்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி எந்த ஒரு டிசீஸுமே அவனை அஃபெக்ட் பண்ணாது. சிஸ்டம் சாப்ல அதுக்கு நிறைய இம்யூன் பண்றதுக்கான
நிறைய பவர்ஸ்ங்கிறது வந்துட்டு இருக்கு. ஜின்னு வந்து ஃபைனலா பவர்ஃபுல்லான மோனார்க் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ அந்த பேட்டில்ல ஸ்டார்டிங்ல ஜின்னுவால அவங்கள வந்து டாமினேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவனை வந்து அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷார்ட் ஆஃப் பீரியட் வந்து இவன் டெத் ஆகிற மாதிரி கூட இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஆஸ்பான் வந்து மீட் பண்ணியிருப்பான். அவங்களுக்கான கான்வர்சேஷன்லாம் போகும். திரும்ப ஜின்னு வர்றப்போ அதுக்கு முன்னாடி அஃபெக்ட் ஆயிருந்தான் இல்லையா? அது எதுவுமே இருக்காது. எல்லாமே ரீஜெனரேட் ஆயிருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்திருப்பான். இதை நம்ம ரீஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். 5th ஜின்னோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா ஜின்னுவால மோனார்க்கோட பவரையும் யூஸ் பண்ண முடியும். பிளஸ் ரூலரோட பவரையும் யூஸ் பண்ண முடியும். ஜின்னுவோட மோனார்க்கோட பவர்னா மோனார்க் டொமைன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். இப்போ ஜின்னு வந்து பேட்டில் பண்றப்போ ஷேடோஸை சமன் பண்றான் இல்லையா? அந்த ஷேடோஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. பட் எல்லா எனிமியுமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்ல. அந்த ஷேடோஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமியாவே இருந்தாலும் ஜின்னுவால அவங்களோட ஸ்பீடையும் ஸ்ட்ரென்த்தையும் 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பெரும் பெலியன் இக்ரீஸ் இவங்கெல்லாம் காமனாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோஸ் தான். அவங்களோட பவர்ஸையும் ஸ்பீடையும் 50% இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஷேடோஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஜின்னுவோட பெரிய அட்வான்டேஜ். ரூலரோட பவர்னா ரூலர் அத்தாரிட்டி. இது வந்து டெலிகினசிஸ். இந்த பவர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஜின்னுவோட குறிப்பிட்ட சரௌண்டிங்ல ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஆப்போனண்டையோ டச் பண்ணாம இவனால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஜின்னு ரூலரோட பவரும் யூஸ் பண்ணியிருக்கான், மோனார்க்கோட பவரும் யூஸ் பண்ணியிருக்கான். 4th எரேஸ் பண்றது. ஜின்னு வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனிமிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றான்னு வச்சுங்களேன். ஸோ அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடுவான். அது காமனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவனால ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அந்த ஆப்போனன்ட் இருக்காங்க இல்லையா? அவங்கள டோட்டலா எரேஸ் பண்ண முடியும், ஜீரோ ஆக்க முடியும். இதை என்ன பெட்டரா புரிஞ்சுக்கணும்னா நம்ம கோஜோ சத்தோரு இருக்கார் இல்லையா? அவரோட பர்பிள் டெக்னிக் மாதிரி. ஸோ பர்பிள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்த வந்து ஜீரோ ஆக்கிரும். அப்படி ஒன்று அங்கே இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இருக்காது. டோட்டலா அவங்கள இவனால எரேஸ் பண்ண முடியும். இப்போ அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வர மாதிரியான டெக்னிக் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. 3rd ஆஸ்ட்ரலைசேஷன். இந்த டெக்னிக் வந்து எப்போ யூஸ் பண்ணிருப்பான்னா ஜின்னுவுக்கும் டிராகன் கிங் ஆண்ட்ரேஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போதான் வந்து ஜின்னு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருப்பான். இது வந்து ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல ஜின்னு ஆஸ்பான் மாதிரியே இருப்பான். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். இதுதான் ஜின்னுவோட ஒரு அல்டிமேட்டான ஃபார்ம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் இதுக்கு மேலே இருக்கலாம். ஆனா இந்த ஃபார்மே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த ஃபார்மோட பவரோட லிமிட்டையுமே வந்து கரெக்டா அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இந்த ஃபார்ம்ல தான் ஜின்னு வந்து டிராகன் மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான். அப்போ ஆண்ட்ரஸ் வந்து டிராகன் ஃபார்ம்ல இருப்பான். ஸோ அவனும் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். ரெண்டு பவர்ஃபுல்லான ஃபார்ம்ல ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணிப்பாங்க. என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருந்தாலும் அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சில சான்ஸ் இருக்கு. ஏஜ்னால வந்து அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இந்த டைம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நிறைய கேரக்டரால வந்து எஸ்கேப் ஆக முடியாது. பட் ஜின்வுக்கு டைம்ங்கிறது ஒன்று கிடையாது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது 3 இருக்கு இல்லையா? இது 3 தனித்தனி கிடையாது. ஜின்வுக்கு இது 3மே ஒரே நேர்கோட்டிலே இருக்கும். இதோட இன்னொரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா ஜின்னு வந்து இப்போ அவனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமிக்கு அகைன்ஸ்டாவே பேட்டில் பண்றானே வச்சுக்கோமே. பட் அந்த பேட்டில்ல அவன் டெத்தே ஆயிருந்தாலும் அவன் வந்து பாஸ்ட்லயோ பிரசன்ட்லயோ ஃபியூச்சர்லயோ ஏதோ ஒரு இதுல டெத் ஆயிருந்தாலும் வேற இதுல வந்து அவன் இருப்பான். பிரசன்ட்ல இருக்கிறதுல டெத் ஆயிருந்தாலும் ஜின்னு வந்து பாஸ்ட்லயும் இருப்பான், ஃபியூச்சர்லயும் இருப்பான். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் மேனிபுலேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு எபிலிட்டி. ஜின்வு ஷேடோ மோனார்க் ஆனனால அவனுக்குன்னு ஒரு டைமென்ஷன்ங்கிறது வந்து இருக்கும். அந்த டைமென்ஷன் இன்ஃபினிட்டி சைஸ் வேர்ல்டு. அதோட கிங் ஜின்னு தான். அதுல இவனால ட்ராப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த வேர்ல்டுங்கிறது வந்து இன்ஃபினிட்டியா இருக்கிறது கூட பரவாயில்ல. அதுல இன்னும் பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா ஜின்னு இருக்கான் இல்லையா? அவனால அங்க இருக்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஈஸியாவே. அவன் திங்க் பண்றான் இல்லையா? அப்படி திங்க் பண்ணியே அவனால மேனிபுலேட் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டா நான் பாக்குறேன். நீங்க ஜின்னோட பவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த டாப் 10 சொன்னோம் இல்லையா? இதுல நீங்க எதை ரொம்ப ஓவர் பவரா நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.